ஏன் பைசா கோபுரம் சாய்ந்திருக்கு? அதெப்படி இன்னும் அது விழாம இருக்கு? அது விழாம இருக்க இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? பைசா கோபுரம் கட்ட ஆரம்பிச்சது 1173 தான். இதோட 3ஆம் தளம் வரை கட்டவே 5 ஆண்டுகள் ஆகிருக்கு. ஆனா அது அப்போ முழுமையாக முடிக்க முடியாம போனதுக்கு காரணம் ஒரு உள்நாட்டு போர். மறுபடியும் கட்டிட வேலை ஆரம்பிக்கும்போது கட்டிடத்தின் ஆடி தளம் ஒரு பக்கமாக சாய்ந்து விட்டது. அதன் பிறகு அதை முடிக்க யாருக்கும் மனமில்லை. காரணம் அதனுடைய கால அவகாசம் அதிகம். ஆனா அதில் வேலை செஞ்ச ஒர்க்கர்ஸ் அதை விடல. ஆனா இந்த தடவை கோபுரத்தின் எதிர் திசையில் கட்டிடம் துவங்கப்பட்டது. அதன் காரணம் அது சாய்ந்திருந்தது. இப்படியே கட்டிடம் 70 தளம் வரை முடிக்கப்பட்டது. அதன் கடைசி தளம் கட்டும் முன் மீண்டும் இத்தாலி போர் துவங்கியது. 100 வருடத்திற்கு பிறகே கோபுரம் நிறைவடைந்தது. கோபுரத்தின் மேனிதளம் இடதுபுறம் 6 படிகளும் வலதுபுறம் 4 படிகளும் இருக்கும். காரணம் சாய்ந்த கோபுரத்தை சரி செய்யவே இவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. பைசா கோபுரம் சாய்ந்த கோபுரம் மட்டுமில்ல, சாய்ந்து கொண்டே இருக்கும் கோபுரம். காரணம் 1817 அளக்கும்போது 4.9 டிகிரி இருந்திருக்கு. அதுவே 1990 அளக்கும்போது 5.5 டிகிரி இருந்திருக்கு. அதன் பிறகு இதன் அபாயத்தை உணர்ந்த அரசு 1993 இயந்திரத்தை பொருத்தி அதன் சாய்வை கவனித்தது. மேலும் அதில் 600 டன் எடையுள்ள LED பொருள் அதன் எதிர் திசையில் பொருத்தப்பட்டது. ஆனால் இது வெறும் 1% மட்டுமே. அதனுடைய மூலப் பிரச்சனையை இது சரி செய்யாது. அதன் பிறகு ஆய்வாளர்கள் பல ஆராய்ச்சி செய்து ஒரு தீர்வை கண்டனர். பைசா கோபுர அடித்தளத்தில் ஒரு துளையிடப்பட்டது. பல துளையிடும் கருவி பயன்படுத்தி இந்த துளையிடப்பட்டது. அந்த துளையின் அவர்கள் 3,89,005 கியூபிக் மீட்டர் மண்ணுக்கு அடியில் சென்று 70 டன் மண் எடுத்தனர். இதன் மூலம் கோபுரம் 0.5 டேக் நிமிர்ந்தது. இப்படிதான் கோபுரம் இன்றும் முழுவதும் விழாமல் நிற்கிறது.